தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் 500 சீரிஸ் சொல்லிட்டு நம்ம ஓல்டு தமிழ் புக் இருக்குல்ல 6ல இருந்து 10 அதை வந்து அடிப்படையாக கொண்டு தமிழ் 500 சீரிஸ் சொல்லிட்டு நம்ம வீடியோ கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த 500 சீரிஸ்ல இந்த வீடியோல பார்க்க போறது ஓல்டு 9th தமிழ் புக் இருக்குல்ல அந்த ஓல்டு 9th தமிழ் புக்கை ஒரே வீடியோல முடிச்சிடுறேன். வீடியோ எங்க ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கு பாருங்க. கேள்விகள் அடிப்படையில் ஒவ்வொரு டாபிக்கா வந்து ஃபுல்லா முடிச்சிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உலகம் யாவையும். இந்த பாடலை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் ஆன்சர் வந்து கம்பராமாயணம் சொல்லிட்டு. பாடலை பார்த்தோன்னே நம்ம அடிச்சலாம் ஆன்சர் வந்து கம்பராமாயணம் சொல்லிட்டு ஓல்டு தமிழ் புக் நீங்க திருப்பினோடனே ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய பாடல் வாழ்த்து பாடல் தான் இந்த பாடல். சரியா? உலகம் யாவையும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல் கம்பராமாயணம், கம்பர் எழுதிய கம்பராமாயணம். இந்த பாடலோட பொருள் ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னா, உயிர்கள் அனைத்தையும், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தையும் படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற அளவற்ற திருவிளையாடல்களை இடைவிடாது செய்பவர் இறைவர். சொல்றாரு பாருங்க கம்பரு. உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற அளவற்ற திருவிளையாடல்களை இடைவிடாது செய்பவர் யார் அப்படின்னா இறைவன் சொல்றாரு. அந்த இறைவரே நமக்கு தலைவர். அந்த இறைவரே நமக்கு தலைவர். அந்த இறைவரை நாம் அடைக்கலமாக பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலோட பொருள் வந்து அடங்குது. சரியா? அப்ப உயிர்கள் அனைத்தையும் படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற அளவற்ற திருவிழாக்களை இடைவிடாது செய்பவர் இறைவர். அந்த இறைவரே நமக்கு தலைவர் அப்படின்னு சொல்றாரு கம்பர். சோ கம்பரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறை அருகில் இருக்கக்கூடிய தேரவழுந்தூரில் பிறந்தவர் தான் யார் அப்படின்னா கம்பர். கம்பர் எழுதிய நூல்கள் பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, கம்பராமாயணம், ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோப்பர் அந்தாதி, திருக்கை வழக்கம் போன்ற நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா கம்பர். கம்பரை பொறுத்த வரைக்கும் மேற்கண்ட குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த குலோத்துங்க சோழ மன்னர் இருக்கால அந்த மன்னரோட அவை புலவராக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா கம்பர். சடையப்ப வல்லரால் வந்து பாராட்டக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த கம்பர். சடையப்ப வல்லர் வந்து பாராட்டிய நபர் யார் அப்படின்னா கம்பர். சரியா? கம்பரை பத்தி, கம்பர் வந்து கல்வியில் சிறந்தவர், கல்வியில் வந்து பெரிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து புகழ்வாங்க. அதையும் ஞாபகம் வச்சுங்க. கம்பராமாயணம் பத்தி சொல்லணும் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். வால்மீகியோட ராமாயணத்தை வந்து தழுவி எழுதுதான் வந்து கம்பராமாயணம் சொல்லிட்டு ராம அவதாரம் என்று சிறப்பு பெயரும் உண்டு. ராம அவதாரம் என்று இந்த நூலை வந்து குறிப்பிடுவாங்க. அதுல மொத்தம் 6 காண்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சுந்தர காண்டம், யுத்த காண்டம் சொல்லிட்டு 6 காண்டங்கள் உடையது. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாலகாண்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல். பாலகாண்டம்ங்கிறது ராமனோட ஆரம்பகட்ட வரலாறு பத்தி எழுதியிருப்பாங்க. சுந்தர காண்டம்ங்கிறது அனுமனோட செயல்களை பத்தி எழுதியிருப்பாங்க. யுத்த காண்டம்ங்கிறது கடைசி ராவணன் யுத்தம் இருக்குல்ல அதை பத்தி எழுதிக்கிற யுத்த காண்டம். சரியா? சோ இதான் நமக்கு நல்லாவே தெரிஞ்சதுதான். சோ கம்பராமாயணம் இஸ் தி ஆன்சர். அடுத்த क्वेश्चन போலாம். பொறுத்துக. அகழ்வாரை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த நிலம் எப்படி வந்து தோண்டுபவரையும் தாங்கிக் கொள்ளுதோ, நம்ம நிலம் இருக்குல்ல பூமி நிலம், அவங்க தோண்டுபவரையும் எப்படி தாங்கிக் கொள்ளுதோ அது மாதிரி, அது போல நம்ம இகழ்வாரை, நம்ம இகழ்ந்து பேசுறாங்களே அவங்களோட சொல்லி நம்ம வந்து பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. அதான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. போல வந்து வெளிப்படையா வந்திருக்கு பாத்தீங்களா? அப்படின்னா என்ன ஆன்சர்? ஓமை அணி. அப்படியே சைடுல அணியும் தட்டி தூக்கணும். சைடுல அணியும் தட்டி தூக்கணும். போல வெளிப்படையா வந்தனால இது வந்து ஓமை அணின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? அப்ப அகழ்வாரை அப்படிங்கிறது தோண்டுபவரை அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கும். ரைட்டா? அது இன்மை. நல்ல தெரிந்த ஒரு குரல் தான். இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வள்ளுவர். இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதாவது ஒரு நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தினர் வராங்க, நம்மளால விருந்தோம்பல் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அமைதல, அவங்க வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைதல, அதான் வறுமையிலே ரொம்ப மிக கொடிய வறுமைங்கிறாரு வள்ளுவர். விருந்துக்கு வராங்களே அவங்கள தவிர்க்கிறோம்ல, அதான் வறுமையிலே கொடிய வறுமைப்பா அப்படிங்கிறாரு வள்ளுவர். அது போல அறிவலா செய்யக்கூடிய அந்த தீமைகளை வந்து பொறுத்து கொள்ளுதல் வந்து வலிமையுள் சிறந்த வலிமைங்கிறாங்க. எப்படி வந்து விருந்தினருக்கு வந்து நீங்க வந்து தவிர்க்கிறீங்களோ, விருந்தோம்பல் செய்ய முடியாம தவிர்க்கிறது வறுமையிலே கொடிய வறுமையோ, அது போல அறிவலா செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்துக் கொள்ளுதல் வலிமையில் மிகப்பெரிய வலிமைங்கிறாரு யார் அப்படின்னா வள்ளுவர். இங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் கம்பேர் தான் பண்றாரு. ஆனா போலன்னு சொல்லக்கூடிய அந்த உருவம் வந்து மறைந்து வந்திருக்கு. அதனால வந்து இதை வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? அப்ப இந்த குரல் வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கு எடுத்துக்காட்டு, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல வந்து ஓமை அணிக்கு எடுத்துக்காட்டு. சரியா? ஓரால். அப்ப இன்மைங்கிறது வறுமை, ஓரால்னா அந்த விருந்தோரால் தவிர்த்தல் அப்படின்னு ஆன்சர். சோ ஓரால்னா தவிர்த்தல். சோ 2 3 1 ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். 2 3 1 ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஓகே.
கம்பர் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்தலுக. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கம்பர். சரிதாங்க. கவி சக்கரவர்த்தி எனவும் கல்வியில் பெரியவர் கம்பர் எனவும் போற்றப்படுகிறார். இதுவும் சரிதாங்க. சரியா, ரெண்டுமே சரிதான். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் கம்பர். ரெண்டும் சரிதான். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். சோ இத முன்னாடியே பார்த்ததுதான், அதனால அடுத்து போயிடலாம். கல்வியில் சிறந்தவர் கம்பன்ங்கிறது முன்னாடியே பார்த்ததுதான். கம்பராமாயணம் ஃபர்ஸ்ட் வந்து கம்பரை பத்தி கொஸ்டின், இப்ப கம்பராமாயணம் பத்தி கொஸ்டின். கம்பராமாயணம் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுங்க. ஞாபகம் வச்சுங்க, தவறான கூற்றைன்னு கேட்கிறாங்க. வடமொழியில் வான்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்தை தழுவி தமிழில் எழுதியதுதான் கம்பராமாயணம். கரெக்ட் தான், கரெக்ட் தான். இந்நூலுக்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். இதுவும் கரெக்ட் தான். சரியா, ரெண்டுமே கரெக்ட் தான், எங்கேயும் தப்பு இல்லை. ஆனா என்ன கேட்கறாங்க, தவறுன்னு கேட்கறாங்களா? எதுவும் இல்லை இஸ் தி ஆன்சர். ஏன்னா எதுவுமே தவறு இல்லையே, மூணுமே தவறுங்கிறாங்க. தவறு இல்லை, எதுவும் இல்லை. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். திருக்குறள் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்துக. திருக்குறள் என்பது 17 மேல் கணக்கு நூல்களில் ஒன்று. தவறு. திருக்குறள் என்பது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரியா, இந்நூலை போற்றி பாராட்டிய பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவர் மாலை. இது கரெக்ட், இது கரெக்ட். ரெண்டு மட்டும் சரிங்க, ரெண்டு மட்டும் சரி. சரியா, ரெண்டு மட்டும் சரி. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ரெண்டு மட்டும் சரி இஸ் தி ஆன்சர். திருவள்ளுவரை பத்தி நிறைய சிறப்பு பெயர் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது சென்னா போதார், பெருநாவலர், நான்முகனார், தெய்வ புலவர், இதெல்லாம் வந்து திருவள்ளுவரை பற்றியான சிறப்பு பெயர்கள். திருக்குறள் வந்து 10 பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க, அவங்களை வந்து பதின்மர்னு சொல்லுவாங்க. அதுல பரிமேல் அழகர் எழுதிய உரை தான் வந்து சிறப்பு உரைன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பரிமேல் அழகர் உரை தான் வந்து திருக்குறளே எழுதப்பட்ட உரைகளிலே சிறந்த உரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மணக்குடவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் எழுதிய உரை வந்து முதன்மையான உரை. திருக்குறளை பத்தி முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். இதை தவிர மீதி கூடிய 8 பேர்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஈசிதா தருமர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படின்னா தாமத்தர், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காளிங்கர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரிபெருமாள், நச்சர், மல்லர், பருதி, திருமலையர் போன்ற நபர்கள் வந்து மீதி கூடிய 8 பேர்கள். சரியா, சோ மொத்தம் 10 பேர்கள்ல பதின்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த குறிப்பை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது போலாம். தென் திராவிட மொழிகளில் தவறானது எது? தென் திராவிட மொழிகளில் தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. தமிழ் வந்து தென் திராவிட மொழி தான், மலையாளம் தென் திராவிட மொழி, கன்னடம் தென் திராவிட மொழி, தெலுங்கு அப்படிங்கிறது வராது. தமிழ், மலையாளம், கன்னடு, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குடகு, துளு, தோடர்கள், இருளர்கள், இவங்களா வருவாங்க. தோடா, இருளா, குடகு, துளு, இது எல்லாமே கண்டிப்பா வந்துடும். சரியா, ஆனா இது வராது. அத கொரகா இதெல்லாம் வந்துடும். கொரகா, இருளா இதெல்லாம் வந்துடும். ஆனா தெலுங்கு வராது. ஏன்னா தெலுங்கு வந்து நடு திராவிட மொழிகள்ல ஒண்ணு. நடு திராவிட மொழிகள்ல ஒண்ணு. இது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, சோ தமிழ், மலையாளம், கன்னடம் வந்து தென் திராவிட மொழிகளில் வரும். தெலுங்கு வந்து நடு திராவிட மொழிகளில் வரும். ஞாபகம் வச்சுங்க. சரியா, தென் திராவிட, நடு திராவிட, வட திராவிடன்னு சொல்லிட்டு 3ஆ பிரிப்பாங்க. அந்த 3 என்னென்ன மொழிகள்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். 3 என்னென்ன மொழிகள்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அதுல குருக் அப்படிங்கிற மொழி, அந்த குருக்குலாம் வந்து வட திராவிட மொழி. குருக் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி வந்து வட திராவிட மொழி. சரியா, மொழிகளின் காட்சி சாலை, மொழிகளின் காட்சி சாலைன்னு சொல்லிட்டு யார் அழைக்கிறாங்க? யார் அதை சொல்றா? மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றான்னு சொல்லிட்டு சொல்றாங்க? அகத்தியலிங்கம். நம்ம இந்தியாவே வந்து மொழிகளின் காட்சி சாலைன்னு தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவில வந்து 4 வகையான வந்து மொழி பிரிவுகள் இருக்கிறது. ஒன்னு இந்தோ ஆசியா மொழிகள் இருக்கு, இன்னொன்னு திராவிட மொழிகள் இருக்கு, இன்னொன்னு ஆஸ்ட்ரிக் ஆசியா மொழிகள் இருக்கு, இன்னொன்னு சீன திபெத்திய மொழிகள் சொல்லிட்டு 4 மொழி குடும்பமாக இந்திய மொழி குடும்பத்தை பிரிக்கிறாங்க. அதாவது வந்து மொழிகளின் காட்சி சாலைன்னு சொல்லிட்டு அகத்தியலிங்கம் வந்து குறிப்பிடுகிறார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியாவோட மொழி அந்த பன்முகத்தன்மையை பொறுத்த வரைக்கும். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருங்க என்று கேட்டால் நம்ம எல்லாத்துக்கும் அடிச்சு துவைச்ச விஷயம் தான் கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல். 1856ல கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியவர் யார் என்றால் ராபர்ட் கால்டுவெல் சொல்லக்கூடிய இந்த நபர். இவருக்கு முன்னாடியே பிரான்சிஸ் எலிஸ், அதாவது எலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து 1810களிலேயே தென்னிந்திய மொழிகள் எல்லாமே வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்தது. நம்ம வட இந்திய மொழிகள் வேற, தென்னிந்திய மொழிகள் வேற. தென்னிந்திய மொழிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது அவங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த தமிழ், மலையாளம், கன்னடம் ஒரு தனித்துவம் இருக்கு. இது வடமொழிகளை கம்பேர் பண்ணும்போது இது வேற மாதிரி இருக்குன்னு சொன்னவர் யார் அப்படின்னா எலிஸ். அது எலிஸை தொடர்ந்துதான் இந்த கால்டுவெல் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். அதாவது டிராவிடியன் லாங்குவேஜ், திராவிட மொழிகள் பா, திராவிடம் அப்படிங்கிறதுக்கு மொழிகள் சார்ந்த ஒரு இலக்கணம் சொன்னவர் யார் அப்படின்னா கால்டுவெல் தான். திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இது பண்ணவர் யார் அப்படின்னா குமரில பட்டர் தான் வந்து திராவிட வாக்கிய வந்து முன்மொழிறார். யார் அப்படின்னா குமரில பட்டர். திராவிடம். சரியா, எராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து திராவிடா அப்படிங்கிற வார்த்தை வந்து தமிழ் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது தமிழ்,
திரமிழா, திராவிடா, திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த பழ வளர்ச்சியை பற்றி பேசினவர் யார் அப்படின்னா எராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். எராஸ். சோ எராஸ், எலிசு, கால்டுவெல், அகத்தியலிங்கம், குமரில பட்டர், இந்த 5 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து கேட்டிருப்பாங்க 9th ஓல்டு புக்ல. சரியா? கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு. சரியா? சோ பார்த்தோன்னே அடிக்கலாம். ஒரு நெட் எழுத்து அதோட இனமான குறியல் எழுத்து பக்கத்துல வந்திருக்கு. செய்யுளிசை அளபடைன்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம். செய்யுளிசை அளபடை இஸ் தி ஆன்சர். செய்யுளிசை அளபடை, அதாவது ஒரு செய்யுளில் வந்து ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்கு வரக்கூடிய எழுத்து தான் வந்து செய்யுள் அளவெடுப்பது தான் வந்து செய்யுளிசை அளபடை. எழுத்து அளவெடுப்பது தான் அளபடை, செய்யுளிசை அளபடைனா அதான் ஆன்சர். சரியா? ஓசை குறையும் போது, ஓசை குறையாத போது இனிமைக்காக ஓசையை வந்து நீட்டு எடுப்பது வந்து என்ன அப்படின்னா இன்னிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிமைக்காக ஓசை அளபெடுப்பது இன்னிசை அளபடை என்று கூறலாம். சரியா? சொல்லிசை அளபடை என்பது என்ன அப்படின்னா ஒரு பெயர் சொல் வினையச்சம் பொருட்டு முடிவது, வினையச்சம் பொருட்டு ஒரு அளவெடுப்பது தான் வந்து என்ன அப்படின்னா சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சொல்லிசை அளபடை, சொல்லிசை அளபடை. கெடுப்பதுவோம் எடுப்பதுவோம் இதெல்லாம் வந்து இன்னிசை அளபடிக்கு எடுத்துக்காட்டு. தலியி ஈ அப்படின்னு முடிஞ்சாலே அது வந்து சொல்லிசை அளபடிக்கு எடுத்துக்காட்டு. அது நமக்கு தெரியும். ஈன்னு முடிஞ்சாலே தலியி அப்படின்னு முடிஞ்சாலே நம்ம வந்து சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அடிச்சிடலாம். கெடுப்பதுவோம் எடுப்பதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா அது இன்னிசை அளபடிக்கு எடுத்துக்காட்டு அமையும். செய்யுளிசை அளபடிக்கு வந்து கெடா, அதாவது கெடா பாத்தீங்களா ஈற்று எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நெடில் எழுத்தோட இன எழுத்தாக்கூடிய ஒற்றை, அதாவது இன எழுத்தாக்கூடிய குறி எழுத்து பக்கத்துல வந்து பாத்தீங்களா இப்படிதான் இருக்கும். இதான் வந்து அந்த கண்டிஷன் ரூல்ஸ். அதுதான் ஈற்று எழுத்தாக்கூடிய நெடில் எழுத்தோட இன எழுத்தாக்கூடிய அந்த குறி எழுத்து வந்து பக்கத்துல வந்து முடியும். அதான் வந்து செய்யுளிசை அளபடிக்கு சிறந்த ஒரு அடைமொழியா இருக்கு. இண்டிகேட்டர்ஸ் அதான். சரியா? அப்ப அதை வச்சு நம்ம அடிச்சிடலாம். சோ செய்யுளிசை அளபடை பார்த்தாச்சு, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை. ரைட். கீழ்காணுவற்றுள் சொல்லிசை அளபடை என்ன? கீழ்காணுவற்றுள் சொல்லிசை அளபடை இப்பதான் பார்த்தோம். வரணசை ஈ சொல்லிசை அளபடை முடிஞ்சா? அடுத்து பொறுத்துக வல்லின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள் வந்து மார்புல இருந்து தோன்றும், மெல்லின எழுத்துக்கள் வந்து மூக்குல இருந்து தோன்றும், இடையின எழுத்துக்கள் வந்து கழுத்துல இருந்து தோன்றும். சோ ஈஸியா இது வந்து ஆன்சர் தான். வல்லினம் வந்து மார்பு, மெல்லினம் வந்து மூக்கு, இடையினம் வந்து கழுத்து. சரியா? சோ இக்கு அந்த கசர தபர எங்கன நம்மன எரல வளல தெரியும் உங்களுக்கு. So 2, 3, 1 is the answer. Option B is the answer. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் என்ற வரிகள் யாருடையது? காரியாசன். காரியாசனோட வரிகள் தான் இது. சரியா? அதாவது சிறுபஞ்ச மூலமோட பாடல் வரிகள் தான் இது. அது எழுதுனது யார் அப்படின்னா சிறுபஞ்ச மூலத்தை எழுதுனது யார் அப்படின்னா காரியாசன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சமண புலவர் ஒரு சமண கருத்துக்களை வந்து நிறைய சமண கருத்துக்களை வந்து நிறைய பாடல்கள் வழியாக தெரிவித்தவர் யார் அப்படின்னா காரியாசன். பெரும்பான்மையா இந்த சிறுபஞ்ச மூலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையா வந்து பொது அருக்கருத்துகளும் சிறுபான்மையான பொறுத்த வரைக்கும் சமண அருக்கருத்துகளும் எழுதியவர் யார் அப்படின்னா காரியாசன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பஞ்சம் 5 மூலிகைகளை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. 5 மூலிகைகளை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த 5 மூலிகைகள் இருக்குல்ல, அந்த 5 மூலிகைகள் எப்படி வந்து உடல் நோயை போக்குமோ அது மாதிரி இவருடைய அந்த 5 கருத்துக்கள் வந்து மனநோயை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? மனநோயை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை ஞாபகத்துக் கொள்ளுங்க. இதுல முக்கியமா இன்னொன்னு ஞாபகம் வச்சுங்க. இலக்கண குறிப்பு முக்கியம். இதுல பாருங்களேன், கண் வனப்புங்கிறாங்க. கண் வனப்பு அதாவது கண் போன்ற அழகு, கண் போன்ற அழகு. ஏன்னா அப்ப சரி, கண் போன்ற கண்ணுக்கு அழகு, அதாவது கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளல்ங்குவாங்க. கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளல். காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை. காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை. ஆராய்ச்சிக்கு அழகு, ஆராய்ச்சிக்கு அழகு என்ன அப்படின்னா தான் ஆராய்ச்சி செய்வதை வந்து துணிந்து உரைத்தல் தான் வந்து ஆராய்ச்சிக்கு அழகு. இசைக்கு அழகு என்ன அப்படின்னா நம்ம இசையை வந்து பிறர் வந்து கேட்டு அது நன்றி என புகழ்தல் தான் இசைக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. அதே அரசனுக்கு அழகு என்ன அப்படின்னா, அதாவது அரசனுக்கு அழகு என்ன அப்படின்னா மக்களை வந்து வருந்தாம மக்களுக்கு வந்து ஒரு கொடியது செய்யாம காப்பாற்றுவதுதான் வந்து அவங்களை காப்பதுதான் வந்து அரசனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. இதான் வந்து இந்த ஒட்டுமொத்த பாடலோட அர்த்தமே அதுதான், பொருளே அதுதான். அதான் பள்ளி பாடப்புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. சரியா? கண்ணுக்கு அழகு, அதான் கண் வனப்பு, வனப்புனா அழகு. சரியா? கண்ணுக்கு அழகு, அந்த கு மறைந்து வந்திருக்கு பாத்தீங்களா? அதனால வந்து இதை என்ன சொல்லலாம், 4ஆம் வேற்றுமை தொகை சொல்லலாம். கண் வனப்பு அப்படிங்கிறது கண்ணுக்கு அழகு, வனப்புனா அழகு, கண்ணுக்கு வனப்பு, அது கண்ணுக்கு அழகு. அந்த கு மறைந்து வந்திருக்கனால தொக்கி வந்திருக்கனால தொகை, அது 4ஆவது வேற்றுமை தொகை. ஐ ஆல் கு, கு வந்து 4ஆம் வேற்றுமை உறுப்பு. அப்ப 4ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லலாம். ஏன்னா கு வந்து மறைந்து வந்திருக்கு. வெளிப்படையா வந்தா அது உருபுக்குள்ள போகும். மறைந்து வந்ததுனால தொக்கி வந்ததுனால தொகைக்குள்ள வந்துடும். சரியா? அதை ஞாபகம் வச்சுங்க. சரியா?
செல்லாமை, செல்லாமை என்ன? தொழிற்பெயர். செல்லாமைங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். எல்லாம் பார்த்தோன்னே அடிக்கலாம். செல்லாமை எல்லாம் எதிர்மறை தொழிற்பெயர். சரியா? ஓகே. சோ காரியாசன் இஸ் தி ஆன்சர். தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உரைத்தல் தொழிற்பெயர் கரெக்ட். வாட்டான் வினையாளரின் பெயர், அதுவும் கரெக்ட். செல்லாமை வினையாளரின் பெயர், தவறு தவறு தவறு. செல்லாமை தொழிற்பெயரு, அதை குறிப்பா சொல்லணும்னா எதிர்மறை தொழிற்பெயர்னு சொல்லலாம். ரைட்டா? காரியாசன் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. மதுரை தமிழாசிரியர் மாக்காணியன். ஓகே ரைட்டு. பௌத்த சமயத்தை சார்ந்தவர், தவறு. கூற்று 2 தவறு. சமண சமயத்தை சார்ந்தவர். ஸோ 2 தவறு. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். திருப்பஞ்சமூலம் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. 10 பாட்டு நூல்களில் 1. தவறு. சிறுபஞ்சமூலம்ங்கிறது 17 கீழ்கணக்கு நூல்களில் 1. இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்தும் மக்கள் மனநோயை போக்குவன. 2 சரி. 1 மட்டும் தவறு. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுந்தை நும் தந்தை, எம்பி என் தம்பி, கலிக்க மகிழ, அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். எல்லாமே சரிதான். எல்லாமே அதுக்கான பொருத்துக்களை கரெக்டா தான் இருக்கு. மாநகர், சால, உரு, தவ, நனி, கூர்கலி, மா எல்லாமே உரிச்சொல் தொடர். சரியா? உரிச்சொல் தொடர். மாநகர் உரிச்சொல் தொடர் கரெக்ட். சார்ந்தவர் வினையாளரின் பெயர் பார்த்தாலும் படிச்சிடலாம். நன்சை மை மறைஞ்சு வந்திருக்கு. நன்மை செய் அதான் மை தொக்கி வந்திருக்கு. பண்பு தொகை. ஸோ 1 2 3 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். பாரதியார் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இவரின் பெற்றோர் சின்னசாமி லட்சுமி அம்மையார் கரெக்ட். ஞானரதம், சந்திரிகையின் கதை முதலிய செய்யுள் உரைநடை நூல்கள். செய்யுள் இல்ல, உரைநடை நூல்கள். ஸோ அப்ப 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். சரியா? ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஸோ அது வந்து உரைநடை நூல். இந்த மாதிரி நுட்பமா வந்து ட்விஸ்ட் ஏதாவது வச்சாங்கன்னா கரெக்டா கவனிச்சுங்க. சரியா? பாஞ்சாலி சபதம் 5 சருக்கங்கள். 5 சருக்கங்கள், அதாவது சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், சபத சருக்கம், அது மாதிரி வந்து 5 சரக்கங்கள் உடையது தான் பாஞ்சாலி சபதம். நமக்கு தெரியும். பாரதியார் வந்து பாட்டுக்கொரு புலவன் சொல்லுவாங்க. தேசிய கவி என அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யார் அப்படின்னா பாரதியாரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மகாகவி பாரதியார். சுதேசி மித்திரன் சொல்லக்கூடியது இதழ். சுதேசி மித்திரன் வந்து இதழ். ஸோ 2 3 1. 2 3 1 இஸ் தி ஆன்சர். 2 3 1. சரியா? பாஞ்சாலி சபதம் வந்து ஒரு நல்ல கதை தான். அந்த கதையை சும்மா அந்த பாடல் வரியில சொல்லியிருப்பாங்க. 11th புக்லயும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும். அதனால இது 2யும் கரெக்டா ஞாபகத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அது ரொம்ப ஈஸி தான். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாஞ்சாலி சபதம் வந்து அந்த கதையும் ரொம்ப ஈஸி தான், பாடல்களும் ரொம்ப ஈஸி தான். ரைட்டா? 30 கோடி முகமுடையால் உயிர் மொய்மெற உரைமுற ஒன்றுடையால் என்னும் வரிகள் யாருடையது? பாரதியார். பாரதியார். இதெல்லாம் ஈஸியா பார்த்தோன்னு அடிச்சிடலாங்க. 30 கோடி வந்தாலும் பாரதியாருங்க. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் கொள்ளை கவிமணிங்க. கவிமணி. அடுத்து, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். இந்த பாடலை பார்த்தோன்னே அடிச்சலாம். கண்ணதாசன் தான் சொல்லிட்டு ஆன்சர். கண்ணதாசன் சொல்லிட்டு ஆன்சர். வாழ்வியல் இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. சரியா? அதாவது இக்கால கவிதைகள்ல நிறைய பேரை பத்தி குறிப்பு இருந்திருக்கும் ஸ்கூல் புக்ல, 9th ஸ்கூல் புக்ல. அது ஈஸியா தட்டி தூக்கிடலாம். அதுல இருந்து கண்ணதாசனை பற்றியான 2 பக்கம் குறிப்பு இருக்கும். அதுல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி இது. சரியா? இது பாடல் ரொம்ப ஃபேமஸான பாடல். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும், அதாவது வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும், எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். நல்ல பாடல். கண்ணதாசன். அதே பாடக்குறிப்புல சொல்லியிருப்பாங்க. பசுமை மலர் நினைவுல இருந்து பாடி பாருங்க கண்ணதாசன். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்கின்றோம். அருமையான பாடல். கண்ணதாசன் ஒரு பாடல். குழந்தை பருவத்தை பத்தி பாடியிருப்பாரு. முத்தான முத்தல்லவோ, மிதந்து வந்த முத்தல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு அருமையா அந்த குழந்தை பருவத்தை பத்தி பாடியிருப்பாரு. அப்புறம் அதாவது இந்த சொல்ல பத்தி பாடியிருப்பாரு. இந்த சொல்லாட்சியை பத்தி பாடியிருப்பாரு. அதாவது உண்மையை செய்து நன்மையை செய்து, அதாவது உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயிரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். சொல்றாங்க அருமையா. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால், அதாவது உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்குங்கிறாங்க. நிலை உயரும் போது பணிவா இருக்கணும். அது டவுன் டு த எர்த்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க டவுன் டு த எர்த்தா இருக்கணும்.
நீ எந்த இடத்துக்கு வேணா போ, பணிவோட இருங்கிறாங்க. சொல்றாங்க அருமையா, பணிவோட இருங்கிறாங்க. சரியா? அதான் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்குங்கிறாங்க. சரியா? அதான் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். இல்ல நமக்கு இந்த கருத்துக்கள், பாடல்கள், திருக்குறள் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எடுத்தாலே நம்ம வாழ்க்கை வந்து நல்லா சக்சஸ் ஆகலாம். சரியா? அதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு இது பண்ணணும். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து கண்ணதாசன். ரைட்டா? கண்ணதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் எது? சேரமான் காதலி. பார்த்தோன்னே அடிச்சிடலாம். பொறுத்துக. பொருட்பெயர் பகுபதம், இடப்பெயர் பகுபதம் இல்ல ஈஸிங்க. சரியா? பொருட்பெயர் பகுதம், பொருட்பெயர் பகுதம், இடப்பெயர். இடப்பெயர்னா சென்னையான், பொருட்பெயர்னா பொன்னன், காலப்பெயர்னா சித்திரையன், சினைனா வந்து மூக்கன். சரியா? சினைனா வந்து மூக்கன், சினைப்பெயர் பகுபதம். ஸோ அப்ப பொன்னன், சென்னையான், 2143. 2143 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். பெருஞ்சித்திரனாரின் இதழ்களில் தவறானது எது? பெருஞ்சித்திரனாரின் இதழ்களில் தவறானது, இதழ்கள் குறிப்பு இருக்கு, நூல்கள் இல்ல, இதழ்கள் சொல்றாங்க. ஐயை, ஏன்னா ஐயங்கிறது பெருஞ்சித்திரனாடு நூல். கனிச்சாறு, ஐயை, கொய்யாங்கனி, இதெல்லாம் வந்து பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளி பறவைகள், இதெல்லாம் வந்து பெருஞ்சித்திரனோட நூல்கள். சரியா? இங்க கேக்குற என்ன? இதழ்கள் கேக்குறாங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இதெல்லாம் வந்து பெருஞ்சித்திரனோட இதழ்கள். சரியா? துரைமாணிக்கம் அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைமாணிக்கம். துரை ராசமாணிக்கம் சொல்லுவாங்க. தமிழ் புத்தகத்துல துரைமாணிக்கம் சொல்லுவாங்க. சரியா? ராசமாணிக்கம் சொன்னாலும் கேட்டுதான், துரைமாணிக்கம் சொன்னாலும் கேட்டுதான். ரைட், ஓகே. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நல்கினார், அளித்தார், நாவலன், புலவர். கரெக்ட். கரந்தான், மறைந்தான் நேரடியாவே இருக்கு. நாவலன், புலவர் அது நேரடியா இருக்கு. நல்கினார், அளித்தார் அதுவும் நேரடியா இருக்கக்கூடிய சொற்றொடர் தான். ஸோ அனைத்தும் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். எல்லாமே கரெக்ட் தான். எல்லாமே கரெக்ட் தான். சரியா? எல்லாமே கரெக்ட் தான். தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உரைத்து அப்படிங்கிறது வினையச்சம். நமக்கு நல்லாவே பார்த்தாலே தெரியும். ஏன்னா உரைத்து அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு வினை சொல், அதாவது வினையை கொண்டுதான் முடியும். உரைத்து நின்றான் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது வினையச்சம் தான். தேரா கீரன், தேராத அப்படிங்கிறதுல ஈறு கெட்டிருக்கு, தேரான் தான் வருது. அது ஒரு எதிர்மறை பெயரச்சக்கு முன்னாடி வருது. அதனால வந்து இது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். எதுவும் ஈஸியா அடிச்சிடலாம். அஞ்சான்கிறது வினையாளனின் பெயர், இதுவும் பார்த்தாலே அடிச்சிடலாம். பற்றுவான் அப்படிங்கிறதும் வினையாளனின் பெயர் தான், வினைத்தொகை இல்ல. வினைத்தொகைனா வந்து 3 களம் வந்து தொக்கி வருவதுதான் வந்து வினைத்தொகை. அதாவது முக்களமும் வந்து தொக்கி மறைந்து வருவதுதான் வந்து வினைத்தொகை. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆடுகொடி, அதாவது ஆடுகொடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடின்னு சொல்லிட்டு முக்காலமும் வந்து மறைந்து வருவது, அதான் வந்து வினைத்தொகை. ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரைட்டா? அடுத்து மெத்தட்லாம் கரெக்ட். பொறுத்துக. மதுரை காண்டம் 18 படலம், கூடல் காண்டம் 30 படலம், திருவளவாய் காண்டம் 16 படலம். சரியா? ஸோ 213 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணத்தை எழுதியது யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல வேதாரண்யம்ங்கிற இடத்துல வந்து பிறந்தவர் தான் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். இவர் இயற்கையாவே வந்து வடமொழியிலும் சரி தமிழ் மொழியிலும் சரி புலமை பெற்றவர் தான் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். இவர் தந்தையின் பெயர் என்ன அப்படின்னா மீனாட்சி சுந்தர தேசிகர் தான் வந்து பரஞ்சோதி முனிவரின் தந்தையின் பெயர். அது ஞாபகம் வச்சுங்க. மீனாட்சி சுந்தர தேசிகங்கிறது பரஞ்சோதி முனிவரின் தந்தையின் பெயர். இந்த திருவிளையாடல் புராணம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து சிவபெருமானோட திருவிளையாடல்களை வந்து தொகுத்து எழுதுறது தான், தொகுத்து பாடியது தான் இந்த திருவிளையாடல் புராணத்தோட ஒரு சிறப்பு அம்சம் சொல்லலாம். அதாவது சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் தனது பக்தர்கள் மற்றும் அன்பர்களின் அன்பின் காரணமாக பூலோகத்துக்கே வந்து தனது திருவிளையாடலை வந்து ஏற்றுவார். அந்த தொகுத்த ஒரு பாடல்கள், அந்த தொகுத்த ஒரு நூல் தான் வந்து திருவிளையாடல் புராணம் சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? இதோட கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தருமி வந்து இறைவன்கிட்ட போய் கேட்பாங்க, எனக்கு பாடல்களை தொகுத்து கொடுங்க, கவிதை நேயத்தோட பாடல்களை கொடுங்கன்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து தருமிட்ட வந்து இந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த தருமி போயிட்டு பாண்டிய மன்னனோட அவையில போயிட்டு அந்த பாடலை வந்து பாடுவாங்க. யார் அப்படின்னா தருமி. சிவபெருமான் கொடுத்த அந்த பாடலை வந்து பாண்டிய மன்னன் அவையில போய் அந்த பாடலை பாடி காட்டுவாங்க. அங்க இருந்து நக்கீரர் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரியில ஏதோ தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு, சுட்டி காட்டுவாரு. அதன் காரணமாக தருமி திரும்பவும் போயிட்டு இறைவன்ட்ட, அதாவது சிவபெருமான்ட்ட போயிட்டு இந்த பாடல் வரியில ஏதோ வந்து தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்ட்ட சொல்ல, தனது சிவபெருமானே வந்து பூலோகத்துக்கு வந்து அந்த அவையில வந்து சிவபெருமானே அவைக்கு வந்து அது எப்படி இந்த பாடல்ல நீங்க இது இருக்கு குறை இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் வந்து நெற்றிக்கனை திறந்து காட்ட, நெற்றிக்கண் திறப்பினும் அதாவது நீங்க நெற்றிக்கனை திறந்தா கூட அந்த பாட்டுல தப்புதான் இருக்குன்னு சொல்லிட்டு நக்கீரை வந்து ஒத்த கால நிக்க, அதனாலதான் அந்த வாக்கியத்துல தான் உங்களுக்கு வரும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நீங்க நெற்றிக்கண்ணே திறந்து காட்டுங்க, நீங்க சிவபெருமானா கூட இருங்க, நீங்க இறைவனா கூட இருங்க, ஆனா பாடல்கள் தப்பு இருக்கிறதா, அதனால நெற்றிக்கண் திறந்தாலும்
குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நக்கீரன். சரியா? சோ அந்த பாடல் வரிகள், அந்த 10 பாடல் கொண்ட தொகுப்பு திருவிளையாடல் புராணம் படிச்சிருப்பீங்க. சரியா? அந்த பாடல்கள், அந்த பாடல்களோட பொருள் என்ன, அந்த பாடலுக்கான இது என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதுல இருந்து ஒரு கேட்கப்பட்ட நூற்குறிப்புல இருந்து ஒரு கேள்விதான் இந்த கேள்வி. சரியா? பரஞ்சோதி முனிவரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, பரஞ்சோதி முனிவரை பொறுத்த வரைக்கும் நிறைய இதை தவிர நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா மதுரை, அதாவது மதுரை பதிற்று 10, மதுரை பதிற்று 10 அந்தாதி, மதுரை பதிற்று 10 அந்தாதின்னு சொல்லக்கூடிய நூலும் வந்து எழுதியது யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். இது தவிர பாத்தீங்கன்னா வேதராணிய புராணம், வேதராணிய புராணத்தை எழுதியவர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் போற்றி கலிவன்பா, திருவிளையாடற் போற்றி கலிவன்பா, அதாவது திருவிளையாடற் போற்றி கலிவன்பா, மதுரை பதிற்று 10 அந்தாதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேதராணிய புராணம். இது 3 புத்தகத்தையும், இந்த 3 நூல்களையும் எழுதியவர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். இதுல வந்து இந்த வேதராணிய புராணம் வந்து புது புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ரைட், ஓகே. சோ இதான் வந்து திருவிளையாடல் புராணத்தை பற்றியான ஒரு தொகுப்பு. ரைட்டா? சோ அடுத்த क्वेश्चन போலாம். சேர நாடு பொறுத்துக, நாடு ஒரு பக்கம், துறைமுகம் ஒரு பக்கம். சேர நாடு அதோட துறைமுகம் என்னதான் முசிறி. சேர நாடோட துறைமுகம் பொறுத்த வரைக்கும் முசிறின்னு சொல்லலாம். சோழ நாடு, சோழ நாடோட துறைமுகம் நமக்கு தெரியும் காவிரி பூம்பட்டினம், பூம்புகார். பாண்டிய நாடுனாலே நம்ம கொற்கைன்னு தெரியும். சரியா? சோ 312 ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். 312 என்னது? ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். முசிறில தான் வந்து இந்த கடற்பயணம் சொல்லக்கூடிய அந்த உரைநடையில இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி இது. அது ஃபுல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முசிறில தான் வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சுள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆறுல தான் யவனர்கள், யவனர்கள்னா யாருன்னா ஃபாரினர்ஸ், வெளியாட்கள். சரியா? யவனர்கள் வந்து இந்த சுள்ளின்னு சொல்லக்கூடிய பெரிய ஆற்றுல வந்து அவங்களோட படகுல வந்து அவங்க கொண்டு வந்த பொண்ணை வந்து இங்க இறக்குமதி செஞ்சு இங்க இருந்து மிளகையை வந்து இங்க இருந்து ஏற்றுமதி செய்வாங்க. அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த முசிறில தான், இந்த முசிறி துறைமுகத்துல தான் அது நடந்திருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா? மசூரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டை சொல்றாங்க முசிறியா. சரியா? மசூரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த யவனர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. யவனர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்த வரலாறு உண்டுன்னு சொல்லிட்டு அகநானூறு ஒரு பாடல் வந்து சொல்லுகிறது முசிறியை பத்தி. சரியா? அதுவே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கொற்கையை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, கொற்கையை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா யாரு? இந்த மார்க்கோ போலோ, அதாவது மார்க்கோ போலோ இருக்காருல்ல, அவர் வந்து கொற்கையை பற்றி சில விஷயங்கள் சில குறிப்பு வந்து குறிப்பிட்டிருக்காரு. யார் அப்படின்னா மார்க்கோ போலோ. அந்த கோர்க்கையில வந்து முத்து குளித்தல் வந்து எந்த அளவுக்கு வந்து முதன்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. முத்து குளித்தல், முத்துதான் முதன்மையா ஏற்றுமதி செய்த வரலாறு உண்டுன்னு சொல்லிட்டு மார்க்கோ போலோ சொல்லியிருக்காரு. சரியா? பாண்டிய நாடோட கோர்க்கையில இருந்து. அப்புறம் சோழ நாடு காவேரி பூம்பட்டினம் நான் சொல்லவே தேவையில்ல. பூம்புகார், பட்டினப்பாலை படிச்சிருப்பீங்க. சரியா? ஊத்துருங்கனார், பட்டினப்பாலை, அங்கதான் வந்து வணிகர்கள் வசிச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வணிகர்கள் எந்த அளவுக்கு நேர்மையா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வரலாற்று சான்றிதழ் வந்து பட்டினப்பாலையில இடம் பெற்றிருக்கு. அதாவது காவிரி பூம்பட்டினத்தை பத்தி, காவிரி பூம்பட்டினத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க, பூம்புகாரை பத்தி. அது மாதிரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் அந்த காவிரி பூம்பட்டினத்துக்கு எப்படி, அதாவது ஒவ்வொரு பொருளும் எப்படி வந்துச்சு, எப்படி இறக்குமதி ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை, இது வந்து பண்டைய நகரங்கள் டாபிக்ல இருக்கும், அதாவது சமூக அறிவியல் டாபிக்ல இருக்கும், இது தமிழ்ல இருக்காது. மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து சந்தனம் எப்படி வந்துச்சு, கீழே தென்கடல்ல இருந்து முத்துக்கள் எப்படி வந்துச்சு, கிழக்கு கடல்ல இருந்து பவளங்கள் எப்படி வந்துச்சு, ஸ்ரீலங்கா ஈழத்துல இருந்து உணவு தானியங்கள் எப்படி வந்துச்சு, அதாவது இந்த லேண்ட் இருக்குல்ல, நிலம், இந்த நிலத்துல எப்படி பெப்பர், அதாவது மிளகு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் வந்து ஏன்சியன் சிட்டிஸ், பண்டைய கால நகரங்கள் அப்படிங்கிற சாப்டர்ல சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் புக்ல இருக்கு. ரைட்டா? பட்டினப்பாளையில சொல்லியிருப்பாங்க. அங்க இருக்கிற வணிகர்களை பத்தி பேசியிருப்பாங்க. ரைட்டா? இது அப்ப நமக்கு ஆன்சர் வந்து 312. ரைட்டா? ஆன்சர். ஓகே. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. கடலை தாண்டியும் செல்வத்தை தேடுங்கிறாங்க ஔவையார். அதாவது கடலை தாண்டி செல்வத்தை தேடி ஓடு, செல்வம் ரொம்ப முக்கியம், செல்வம் ரொம்ப முக்கியம் குமாரு, பணம் ரொம்ப முக்கியம் குமாருங்கிறாங்க. யாரு? ஔவையார். அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிறாங்க. சரியா? செல்வத்தை தேடுங்கிறாங்க. செல்வம் திரவியம்னா செல்வம். யாதும் ஊரே யாவரும் கேளிர், யாதும் ஊரே யாவரும் கேளிர். கணியன் பூங்குறனார், புறநானூற்று பாடல். சரியா? அதே மாதிரி தீதும் நன்றும் பிறதர வாரா, நீங்க செய்யற தீமைக்கும் சரி, நீங்க செய்யற நன்மைக்கும் சரி, அது நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. சரியா? முன்னீர் வழக்கம், அதுவும் தொல்காப்பியம். சோ the answer வந்து அனைத்தும் is the answer. அனைத்தும் is the answer. அனைத்தும் is the answer. உலகில் இல்லாத பொருளை ஓமித்து கூறுவது. உலகிலே இல்லாத பொருளை ஓமித்து கூறுவது என்ன? பார்த்தாலே அடிக்கலாம், இல் பொருள் ஓமை அணி. இல்லுன்னு வந்துருச்சு. சோ இல் பொருள் ஓமை அணி. சரியா? அதாவது மாலை பொழுதில் பொன்மலை பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து ஒரு செய்யுள் செட்டோடல் இருக்கும். மாலை பொழுதில் பொன்மலை பெய்தது. மாலை பொழுதுல மழை தானே பெய்யும், பொன்மலை எப்படி பெய்யும்?
மழை எப்படி வந்து தங்க மாதிரி பெய்யும்? இதெல்லாம் வந்து இல்லாதது தானே, உலகத்துல இல்லாதது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இயற்பியல் விதிகள்ல எங்கேயுமே இல்ல. சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இதெல்லாம், சரியா? சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை எழுதலாம் போல அந்த மாதிரி. அந்த மாதிரி இல்லாதத சொன்னாங்கன்னா அது பேர் இல்பொருள் ஓமை அணின்னு சொல்லிட்டு சொல்லலாம், சரியா? இல்பொருள் ஓமை அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓமை அணினா உங்களுக்கு தெரியும், போன்ற போல வெளிப்படையா வந்தால் ஓமை அணி. தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறது ஓமை அணி. அது அப்படியே போல இல்லாம தமிழ் தாப்பா தேனு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சா அது பேர் உருவக அணி. தமிழ் தேன், தமிழே தேன் தான், அது என்ன போன்ற, தமிழே தேந்தா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சு விட்டாங்க, போன்ற மறைஞ்சிச்சு, அதை போன்ற இல்ல, தமிழே தேந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒண்ணுதான். அதாவது வேற்றுமை இல்லாம ரெண்டு ஒற்றுமை பத்தி சொன்னா அது உருவக அணி. ரெண்டு வேற்றுமைதா, ஆனா கம்பேர் பண்ணா அது பேர் வந்து ஓமை அணி. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், நான் சொல்லணும்னு அவசியம் கூட இல்ல, சரியா? சோ இல்பொருள் ஓமை அணிங்கிறது உலகில் இல்லாத பொருளை ஓமித்து கூறுவது, அதான் வந்து இல்பொருள் ஓமை அணின்னு சொல்லிட்டு அர்த்தம், சரியா? வேற்றுமை அணி, தீயினார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. அதாவது ஒரு சொற்றொடர்ல ஃபர்ஸ்ட் ஒற்றுமையை பேசிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய பொருள்ல வேற்றுமையை வந்து பேசினாங்க அப்படின்னா அது வந்து வேற்றுமை அணின்னு சொல்லலாம். தீயினா சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்டவடு. தீயினா இது ரெண்டும் சுடுது அப்படிங்கிறது ஒற்றுமை. ஆனா தீனா சுட்ட பொன் உள்ள ஆறுது, நாவினா சுட்ட பொன் ஆறாது, அது வேற்றுமை, சரியா? அப்ப ஒற்றுமையை முதலில் கூறி அது பின்பு அதை வேற்றுமைப்படுத்தி சொல்லலாம், அது வந்து வேற்றுமை அணின்னு சொல்லலாம். வேற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நான் சொன்ன குரல் தான், தீனா சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்டவடு, சரியா? ஓகே. இதை தவிர வேற்று பொருள் வைப்பணின்னு இருக்கு. வேற்று பொருள் வைப்பணினா ஒரு அதாவது ஒரு சிறப்பு பொருள் வந்து, அதாவது ஒரு சிறப்பு பொருள் வந்து பொது பொருளாகவோ அல்லது ஒரு பொது பொருள் வந்து சிறப்பு பொருளாகவோ விளக்குவதன் காரணமாக உருவாகக்கூடிய அணிதான் வந்து வேற்று பொருள் வைப்பணி, சரியா? அது தனியா ஞாபகம் வச்சுங்க, அது வேற்றுமை அணி, ரைட்டா? திருக்குறள் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. செல்வங்களுள் சிறந்த செல்வம் கேள்வி செல்வம். கரெக்ட், கரெக்ட். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறாரு வள்ளுவர், சரியா? செவி செல்வம், கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறார். செவிக்குணவாகிய நல்லறிவு கிடைக்காத பொழுதில் வயிற்றுக்கும் சிறிதளவு உணவு அளிக்கப்படும். இதுவும் கரெக்ட் தானே? ரெண்டும் சரி இஸ் த ஆன்சர். ரெண்டும் சரி இஸ் த ஆன்சர். ரெண்டும் சரி இஸ் த ஆன்சர். அவியினும் வாளினும் ரெண்டு சொல் வருது, ரெண்டுலயுமே உம்மு வெளிப்படையா வந்திருக்குனாலே நம்ம வந்து எண்ணும்மைன்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம். எண்ணும்மைன்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம். இதுல ஒரு சொல் இருக்கு, அதுல உம்மு முடிஞ்சு வந்திருக்கு அப்படின்னா முற்றுமைன்னு அடிக்கலாம். ஏன்னா உம்மு முடிஞ்சிருச்சு, முற்று பெற்றுச்சு. இப்ப நம்ம இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தோம், யாவையும் உலகம் யாவையும் உலகின் யாவையும் அப்படிங்கிறாங்க. அதாவது வாழ்த்து பாடல பார்த்தோம் யாவையும் அப்படின்னு. யாவையும் உம்மு வந்து முற்று பெற்றிருக்கு. முற்று ஒரு சொல்ல முற்று பெறுவ இடத்துல வந்திருக்கு உம்மு. சோ முற்றுமைன்னு சொல்லலாம். இதே ரெண்டு சொற்கள்ல உம்மு வெளிப்படையா வந்துச்சுன்னா அது எண்ணுமைன்னு சொல்லலாம், சரியா? அதே மாதிரி ரெண்டு சொற்கள்ல உம்மு மறைந்து வந்துச்சுன்னா அது உண்மை தொகைன்னு சொல்லலாம். உண்மை தொகை, இரவு பகல். இப்ப இரவு பகல்ங்கிறது உண்மை தொகை, உண்மை தொகை. ஏன்னா இரவு பகல்ல உம்மு வந்து மறைஞ்சு வந்திருக்கு, அதனால அது உண்மை தொகைன்னு சொல்லலாம், சரியா? சோ ரெண்டு சொல்ல உம்மு மறைந்து வந்தா உண்மை தொகை, வெளிப்படையா வந்தா எண்ணுண்மை. ஒரு சொல்ல உம்மு கடைசியா வந்து முடிந்து இருக்குது, முற்று பெற்றிருக்கு அப்படின்னா அது முற்றுமை, சரியா? அப்புறம் ஆன்ற பெருமை, ஆன்ற பெயரச்சம், பெயரச்சம், சரியா? அவி உணவு, அவி உணவை நல்லா பாருங்களேன். உணவு அப்படிங்கிறது ஒரு பொது பெயர், அதுக்கு முன்னாடி அவி அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பெயர். அதாவது ஒரு பொது பெயர் பின்னாடியும் ஒரு சிறப்பு பெயர் முன்னாடியும் வந்து ஒரு சொற்றொடர் அமைந்தால், ஒரு சொல் அமைந்தால் அது பேர் வந்து இரு பெயரட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. இரு பெயரட்டு பண்பு தொகை. தமிழ்நாடு, நாடுங்கிறது பொது, தமிழுங்கிறது அல்லக்கூடிய சிறப்பு. சோ தமிழ்நாடு அதெல்லாம் எடுத்துக்காட்டு, சரியா? சோ பின்னாடி பொது இருக்கணும், ஃப்ரண்ட்ல சிறப்பு இருக்கணும், அது பேர் இரு பெயரட்டு பண்பு தொகை. சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2, 3, 1 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இசைப்பட கயவர், கயவர்னா கீழ்குணமுடையோர், கீழ்குணமுடையோர், அதான் கயவர். தோற்கப்படாத அப்படின்னா துளைக்கப்படாத, தோற்கப்படாதனா துளைக்கப்படாத. தகையவே அப்படின்னா தன்மையதே அப்படின்னு அர்த்தம். இசைப்பட புகழுடன். அப்ப 2, 1, 4, 3 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இது ஈஸியா பொறுத்துக்க போடலாம், ஓரளவு யோசிச்செல்லாம் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும், ரைட்? தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தளிர்கை, தளிர் போன்ற கை, ஓமை தொகை, கரெக்ட் தான், சரியா? பெருங்குணம், பெருமை, மை மறைஞ்சு வந்திருக்கு, மை மறைஞ்சு வந்திருக்கு, பண்பு தொகை, கரெக்ட் தான். வழங்கி பெயரச்சம், வாழ்தல் தொழிற்பெயர், கரெக்ட் தான். வாழ்தல் தொழிற்பெயர் கட்டு, இது கட்டு, இது கட்டு. வழங்கி அப்படிங்கிறது பெயரச்சம் அல்ல, வினையச்சம், சரியா? வழங்கி வந்தது, வழங்கி வந்தான், வழங்கி நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கி வந்து வினையச்சம், அது பெயரச்சம் வராது, சரியா? அதனால வந்து ஈஸியா அடிச்சிடலாம்.
ஆல முடிஞ்சா பெரும்பாலும் ஆல முடிஞ்சா பெயரச்சம்ங்க. சுரதாவின் நூல்களில் தவறானது எது? தேன்மலை, ஆட்டநந்தி ஆதிமந்தி, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும். ஆட்டநந்தி ஆதிமந்தி வந்து கண்ணதாசனோட நூல், மீதி மூணும் கரெக்ட் தான், சுரதாவோடது. சரியா? சுரதாவோட இயற்பெயர் பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ராசகோபாலன். ராசகோபாலன் தான் வந்து சுரதாவோட இயற்பெயர். இருந்தாலும் கூட சுப்ரத்தினதாசன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பெயரை மாற்றிக்கொள்வார். ஏன் அப்படின்னா பாரதிதாசன் மேல் இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக தனது பெயரை, ராசகோபாலன் சொல்லக்கூடிய தனது பெயரை சுப்ரத்தினதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கொள்வார். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து சுரதா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம். சுரதா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம். இவரோட நூல்கள் பாத்தீங்கன்னா தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சுரதாவின் கவிதைகள் போன்றவை எல்லாமே இவரோட கவிதை நூல்களாக திகழும். இந்த தேன்மலை அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் வந்து சிறந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தது. தேன்மலைங்கிறது சிறந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்துள்ளது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தேன்மலைங்கிறதால தேன்மலையில தேன் துளிகள்ல அந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும் 9th ஸ்கூல் புக்ல. இன்பம் அப்படிங்கிற தலைப்புல அந்த இன்பம் பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். அதாவது நம்ம உலகத்துல எதெல்லாம் மகிழ்ச்சி தரும் அப்படிங்கிறது அந்த பாடலோட பொருளாக அமையும். அதாவது எதெல்லாம் மகிழ்ச்சி தரும்? பழங்கால இலக்கியங்களை கற்பது மகிழ்ச்சி தரும், பல நாடுகளுக்கு பயணிப்பது மகிழ்ச்சி தரும். உலகம் வந்து மாறிட்டே இருக்குல்ல, இந்த மாற்றத்தை வந்து ஏற்றுக்கொள்ளுதல் ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாதிரி தனக்குள்ள செல்வத்தை வந்து வாரி வழங்குறது வந்து மகிழ்ச்சி தரும். தனது கற்ற கல்வியை வந்து மற்றவர்கள் வந்து கற்பிப்பது வந்து மகிழ்ச்சி தரும். இந்த மாதிரி வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. தீயவைகளை அகற்றி நல்லவர்களை போற்றி நட்பை பாராட்டுவது மகிழ்ச்சி தரும். இதான் வந்து அந்த இன்பம் சொல்லக்கூடிய பாடல்ல இருக்கக்கூடிய அந்த சொற்பொருள். சரியா? எழுதியது யார் அப்படின்னா சுரதா. சுரதா பத்தி நம்ம பார்த்துட்டோம். ரைட்டா? ரைட். கீழ்கணவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. செவாலியர் விருதை வென்றவர் சுரதா. தவறு. பாவேந்தர் விருதை வென்றவதான் சுரதா. பாவேந்தர் விருதை வென்றவதான் சுரதா. செவாலியர் விருது இல்ல. சோ கூற்று 1 தவறு. சுரதா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பழையனூரில் பிறந்தார். கரெக்ட். சரியா? சோ 2 மட்டும் சரி. நான் மேல சுரதா பத்தி அந்த மாவட்டம் எந்த மாவட்டம் சொல்ல இங்க பாத்துங்க. 2 மட்டும் சரி இஸ் தி ஆன்சர். ரைட்டா? காமராஜர் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி இணையருக்கு 1903 ஆண்டு ஜூலை 15 நாள் பிறந்தார். கன்னிமரா நூலகம் சென்று லெனின், கரிபால்டி, நெப்போலியன். கன்னிமரா இல்ல, கன்னிமரான் வராது, மெய்கண்டான் வரும். மெய்கண்டான் நூலகம் பேர் வந்து மெய்கண்டான் நூலகம் சென்று லெனின், கரிபால்டி, நெப்போலியன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்றுகளை படித்து திறமையாக பேசவும் வாதம் புரியவும் தொடங்கினார். சோ மெய்கண்டான் நூலகம் தான் இது கரெக்டான ஆன்சர். காமராஜர் பத்தி நான் சொல்லவே தேவையில்ல, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். 1963 காமராஜர் திட்டத்தை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னா காமராஜர். 1954 இருந்து 1963 வரைக்கும் தமிழ்நாடு முதல்வர் யார் அப்படின்னா காமராஜர். தமிழ்நாட்டில் முதல் முறை மதிய உணவு திட்டத்தை வந்து சுதந்திர இந்தியாவில் தூத்துக்குடியில் முதலில், அதாவது தூத்துக்குடி எட்டயபுரத்தில் முதலில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா காமராஜர். அது கூட இருக்கக்கூடிய கல்வி செயலாளர் யார் அப்படின்னா சுந்தர வடிவேலு உதவியுடன் வந்து கொண்டு வந்தார். அதன் அப்ப ஆரம்பத்தில் கொண்டு வரும்போது மக்கள் தான் பணத்தை தட்டுவாரு. 2வது வாட்டி நிறைய ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், விரிவடைக்க செய்யணும்னு சொல்லிட்டு சுந்தரவடிவேலு என்ன சொல்லுவானா, திரும்ப மக்கள்கிட்ட பணத்தை வாங்குவோம்னு சொல்லிட்டு காமராஜர் கேட்பாரு. மக்களை வந்து துன்புறுத்த கூடாது, மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து பணம் கேட்க கூடாது, அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நன்கொடை கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 2வது 5ஆம் திட்டம் அப்ப, அதாவது செகண்ட் 5 இயர் பிளான் அப்ப நேரா நேருட்ட போயிட்டு இந்த 2வது 5ஆம் திட்டத்துல நீங்க தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நேரு, நீங்க வந்து செகண்ட் 5 இயர் பிளான்ல 2ஆம் 5ஆம் திட்டத்துல தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆனா தமிழ்நாட்டுல கல்வி முக்கியம், அதனால அதுல ஒரு 10-20% எங்களுக்கு ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி 2வது 5ஆம் திட்டத்துல மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்தவர் யார் அப்படின்னா கல்வி தந்தை காமராஜர். சோ காமராஜர் ஆல்ரெடி சுதந்திர போராட்ட வீரர், நமக்கு எல்லாத்தையும் தெரியும். காந்தியின் வெள்ளையனை வெளியே இயக்கத்தில் பங்கேற்றவர் யார் அப்படின்னா காமராஜர், அதுவும் நமக்கு தெரியும். காமராஜரோட அரசியல் குரு யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. காமராஜரோட அரசியல் குரு யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க காமராஜரை. காமராஜரை பொறுத்த வரைக்கும் தலைவர்களை உருவாக்கியவர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது முக்கியமான காரணம் என்னன்னா 1964 நேரு இறந்து போறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமராக, இந்திய பிரதமராக ஆகக்கூடிய சூழ்நிலை வருது. அந்த சமயத்துல காமராஜரும் வந்து ஆகக்கூடிய சூழ்நிலையும் வருது. ஆனா காமராஜர் வந்து எனக்கு பிரதமர் பதவியெல்லாம் வேணாம், லால் பகதூர் சாஸ்திரியே பிரதமராக ஆகட்டும் சொல்லிட்டு அவர் வந்து பிரதமர் ஆக்கிய நபர் யார் அப்படின்னா காமராஜர். காமராஜர் தான் பிரதமர் ஆகியிருப்பார். அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி 1966 இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் இந்திரா காந்தியா, மொராஜி தேசாயா, காமராஜரா அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான போட்டி வரும். அப்ப காமராஜர் தானாவே விலகிட்டு இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்குவார். இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்கியவரும் யார் அப்படின்னா காமராஜர். இந்த மாதிரி பல்வேறு தலைவர்களை உருவாக்கியவர் காமராஜர்னால இவர் வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. யார் அழைப்பாங்க? காமராஜர் அழைப்பாங்க. 1976 காமராஜருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டது. 1976 காமராஜருக்கு
பாரத ரத்னா விருது வந்து கொடுக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுங்க. சரியா? இந்த பாயிண்ட்ல ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? அப்ப கூற்று 1 மட்டும் தான் சரி, 1 மட்டும் தான் சரி, 2 தவறு. அப்ப 2 மட்டும் தவறு அப்படிங்கறது ஆன்சர். எது தவறுன்னு தான் கேக்குறாங்க. 2 மட்டும் தவறு இஸ் தி ஆன்சர். சரியா? காமராஜரின் அரசியல் குரு யாரு? சத்தியமூர்த்தி. இப்பதான் பார்த்தோம். காமராஜர் அரசியல் குரு யாரு அப்படின்னா சத்தியமூர்த்தி. இப்பதான் பார்த்தோம். சரியா? சுப்பிரமணிய சிவா யாருன்னு தெரியுதா? வாவு சிதம்பரம் இருக்கார்ல, திருமணா கூட இந்த நபர் தான் சுப்பிரமணிய சிவா. சரியா? சிறந்த பேச்சாளருங்க. அவரு சாதாரண ஆள் இல்ல. சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய பேச்சாளர். பாரதியார் எப்படி கவிதையில வந்து அப்படியே பிரிச்சு மேய்வாரோ அது மாதிரி வந்து இவர் பேச்சிலே வந்து மக்களை வந்து இருப்பார். சரியா? சுப்பிரமணிய சிவா, பாரதியார், சுப்பிரமணிய சிவா இவங்களாம் வந்து தீவிர தேசியவாதிகள். சுதந்திர போராட்டத்தில் முக்கியமா சுதேசிய காலத்தில் இவங்களோட பங்கு வந்து ரொம்ப அதிகமானது தமிழ்நாடு சுதந்திர போராட்டத்தில். சரியா? எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். காமராஜர் ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பாரு, மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் இல்ல. இந்த வாக்கியத்தை கூறினது யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா காமராஜர். மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பொறுத்துக்க, காமராஜர் பதவி வகித்த ஆண்டுகள். முதலமைச்சர் கேட்கிறாங்களா 1954 அடிச்சிருங்க. பதவி விலகல் கேட்கிறாங்களா 1963 அடிச்சிருங்க. காமராஜர் ஏன் வந்து 1963 பதவி விலகி கே திட்டத்தை கொண்டு வருவார் என்று கேட்டால், காமராஜரை பொறுத்த வரைக்கும் 1962 இந்தியா சீனா போர் வந்து காங்கிரஸோட செல்வாக்கு வந்து சரிய ஆரம்பிக்கும். இந்தியா சீனா போருக்கு அப்புறம் கூடுதலா 1960களில் திமுக வளர்ச்சி வந்து அதிகமாயிட்டே வரும். ஒரு சைடு திமுக தமிழ்நாட்டில் வளர்ந்துகிட்டே வரும், இன்னொரு சைடு காங்கிரஸ் கட்சியை வந்து அதோட செல்வாக்கே வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும், குறிப்பா இந்தியா சைனா போருக்கு அப்புறம். இதை எப்படியா சரி தீர்க்கணும், காங்கிரஸ் திரும்ப மீட்டு எடுக்கணும், காங்கிரஸ் கட்சியோட செல்வாக்க திரும்ப அதிகரிக்கணும், பிளஸ் திமுக செக் வைக்கணும்னு சொல்லிட்டு 1963 நேருட்ட போய் பேசுவாரு காமராஜர். நான் இது மாதிரி வந்து நான் முதல்வர் பதவியில இருந்து விலகிடுறேன், ஏன்னா முதல்வர் பணியை நான் பார்த்துட்டு இருந்தேன்னு வைங்களேன், எனக்கு அதுல டைம் சரியா இருக்கு, கட்சியை வந்து என்னால வந்து முன்னேற்ற முடியாது, ஆல்ரெடி கட்சி கொஞ்சம் வந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகுது, திரும்ப முன்னேற்ற வேண்டியது அவசியம் சொல்லிட்டு நேருட்ட பேசுறாரு. அதன் காரணமாக நேரு வந்து ஓகே உங்க பேர்ல ஒரு திட்டத்தை பேரை வச்சிருங்க, உங்க காமராஜர் பிளான் சொல்லிட்டு பேரை வச்சிருங்கன்னு சொல்லிட்டு நேரு சொல்றாரு. கே பிளான், கே திட்டம் சொல்லிட்டு காமராஜர் வந்து பேர் வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சி பணியை பார்க்க தொடங்கிறார். அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே காங்கிரஸ் கட்சிக்கு. சரியா? அவர் கட்சி பணியை பார்க்க தொடங்குறதுலாம் ஓகேதான். அதுக்கப்புறம் போட்ட முதல்வர் யார் தெரியுமா? பக்தவச்சலம். இந்த பக்தவச்சலம் ஆட்சி இருக்குல்ல, இந்த பக்தவச்சலம் ஆட்சி மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஆட்சின்னு சொல்லிட்டு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. இந்த பக்தவச்சலம் ஆட்சினால்தான் திமுக பல மடங்கு தமிழ்நாட்டில் வந்து உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. குறிப்பா 1965 இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை வந்து சந்திக்கும். அப்ப அந்த உணவு பஞ்சத்தை வந்து சரியா கையாள முடியாம திணறுவார் யார் அப்படின்னா பக்தவச்சலம். அதுக்கப்புறம் வந்து இந்த மொழி போர் பிரச்சனை, இது எல்லா பிரச்சனையும் சேர்த்து 1967 திமுக வந்து ஆட்சியை பிடிக்க வைக்கும், காங்கிரஸ் கட்சி தோத்து போகும் 1967. சரியா? சோ அப்ப கே திட்டம்ங்கிறது அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கல, தோல்வியை நோக்கி தான் போச்சு காமராஜரோடது. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா இதுன்னு தெரிஞ்சாலே போதும். ஸோ 4வது வந்து 4-3 தெரிஞ்சாலே போதும். 2143 இஸ் த ஆன்சர். ஸோ சட்டமன்ற உறுப்பினர் வந்து காமராஜர் எப்பனா 1937, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் காமராஜர் எப்பனா அப்படின்னா 1939. ரைட்டா? கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுத்தல்க. காமராஜர் முதலமைச்சராக இந்த காலத்தில் 2வது, 3வது, 5வது திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. கரெக்ட். செகண்ட் 5 பிளான், தேர்ட் 5 பிளான் இவர் சிஎம் அந்த டைம்ல தான். காமராஜர் காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுவும் கரெக்ட். சரி, கட்டாயமா எல்லாம் கல்வி கற்கணும்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் 2009 தானே கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க, அப்பயே காமராஜர் நிறைவேற்றி காட்டிட்டார், அதனால கல்வி தந்தேன்னு சொல்றோம். ரெண்டுமே கரெக்ட், எதுவும் இல்லை ஆன்சர். ஏன்னா எது தவறு தான் கேட்கறாங்க, எதுவும் இல்லை இஸ் ஆன்சர். தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை கரெக்ட் தான், காமராஜர் ஆரம்பிச்சது கரெக்ட் தான். புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாடு 1962 இல்ல 1963. அதாவது இந்த புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாடுல தான் வந்து காமராஜரை வந்து இந்திய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பை வந்து ஏற்பார். இந்திய காங்கிரஸ் தலைவர் பொறுப்பை வந்து எந்த மாநாட்டில் காமராஜர் ஏற்பார் என்று கேட்டால் புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்பார். அது நடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1963. சரியா? காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கினது 1976. இதுவும் கரெக்ட். சோ தவறானது வந்து பி இஸ் தி ஆன்சர். பி தவறு. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல்நிலை தொழிற்பெயர் கபிலனுக்கு அடி விழுந்தது. முதல்நிலை தொழிற்பெயர் கபிலனுக்கு அடி விழுந்ததுங்கிறது கரெக்ட். ஏன் அப்படின்னா விகுதி பெறாமல் வந்து பகுதி பெற்று முடிந்தால் அது வந்து முதல்நிலை தொழிற்பெயருங்க. ஒரு சொற்றொடர்ல ஒரு வாக்கியத்துல விகுதி இல்லாம விகுதி பெறாமல் பகுதியே வந்து விகுதி மாதிரி முடிந்துச்சு அப்படின்னா அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். கரெக்ட் தான்.
முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதே முதல்நிலையில் இருக்கக்கூடிய பகுதி திரிந்து வந்துச்சுன்னா அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இங்க பாருங்களேன், அவனுக்கு என்ன கேடுன்னு வந்து முடியுது பாத்தீங்களா, இதான் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஆறுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், பார்த்தாலே தள்ளு தொழிற்பெயர். அனைத்தும் மிஸ் ஆன்சர், அனைத்தும் மிஸ் ஆன்சர். தொழிற்பெயரோட வகைகள்லாம் பார்த்துக்கணும். பண்பு பெயர் நன்றி, கரெக்ட். பண்பு பெயர் நன்றிங்கிறது கரெக்ட், சரியா. வினையாளனின் பெயர் அகழ்வார் அப்படிங்கிறது கரெக்ட், நேரா இருக்கு. தொழிற்பெயர் வருதல்ங்கிறது கரெக்ட். ஸோ 1 2 3 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எது? வல்லினம் எதெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் வந்து வல்லினம் மிகும் கேட்குறாங்க. இருபெயரொட்டு பண்பு தொகை, உவமை தொகை, வினைத்தொகை. வினைத்தொகை வினைத்தொகையில் வல்லினம் மிகாதுங்க. இப்போ ஊறுகாய் இருக்கு, ஊறுகாய் அப்படின்னா சொல்லுவோம். ஊறுகாய் இருக்கு, ஊறுகாய் அப்படின்னா சொல்லுவோம். ஊறுகாய் தானே சொல்லுவோம். அப்ப வல்லினம் அங்க மிகல. அப்ப ஊறுகாய்ங்கிறது வினைத்தொகை. அப்ப வந்து வினைத்தொகையில வல்லினம் வந்து மிகாது, சரியா. இருபெயரொட்டு பண்பு தொகை. சாரை பாம்பு. பாம்பு வந்து பொது பெயர், சாரைங்கிறது அதை சிறப்பை குறிக்குது, சிறப்பு பெயரா. சாரை பாம்பு, சாரைப்பு பாம்பு. சோ இங்க வந்து வல்லினம் மிகுது, வல்லினம் மிகும். எது? சாரை பாம்புல வல்லினம் மிகும். சாரை பாம்புனா என்ன? இருபெயரொட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு. என்னது? பாம்புங்கிறது ஒரு பொது பெயரு, சாரைங்கிறது அதோட வகை, அது சிறப்பு பெயரா. பொது பெயரும் அதுக்கு முன்னாடி சிறப்பு பெயரும் வந்தா இருபெயரொட்டு பண்பு தொகையா, அந்த இடத்துல வல்லினம் மிகுது பாருங்க. இப்ப வருது பாத்தீங்களா. உவமை தொகை. உவமை தொகையிலும் வல்லினம் வந்து மிகும். உவமை தொகையிலும் வல்லினம் வந்து மிகும். மலர்கண், மலர்கண், சரியா. மலர்கண்ங்கிறது உவமை தொகை. மலர்கண் அப்படிங்கிறோம், மலர்கண் அப்படின்னு சொல்றோம், சரியா. ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழியில வல்லினம் மிகும். தீச்சுடர், தீப்பொறி. இங்க பாருங்களேன், ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து தான் இருக்கு. தீச்சுடர் அப்படின்னா சொல்றோம். ஏன்னா தீ சுடர் அப்படின்னு சொல்ல மாட்டோம், தீச்சுடர். இங்க இச்சு வருது பாத்தீங்களா. அப்ப ஓரெழுத்து ஒரு மொழியில வல்லினம் மிகும். உவமை தொகையில வல்லினம் மிகும். இருபெயரொட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். வினை தொகையில வல்லினம் மிகாது, சரியா. இந்த வல்லினம் மிகும் மிகாத வரிசையா டக்குன்னு பார்த்துருங்க. ஒரு 15 இருக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே என்றவர் யார்? அண்ணா. பேரறிஞர் அண்ணா தான் சொன்னது. இது ஸ்ட்ரெயிட் கொஸ்டின், பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரைட்டா. துளை, களிறு, மறுப்பு. துளை, களிறு. களிறுனா யானை, டக்குன்னு அடிச்சிடலாம், சரியா. களிறுனா யானை. சோ துளைனா துலாக்கோல், மறுப்புனா தந்தம். அப்ப 1 3 2 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 1 3 2 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். டக்குன்னு அடுத்து போயிடலாம். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்றவர் யார்? ஜெயங்கொண்டரை வந்து பரணிக்கோர் ஜெயங்கொண்டவர் என்று யார் சொன்னா அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஸ்கூல் புக் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே அந்த ஆசிய குறிப்பில் இருக்கும். பல பட்டடை சொக்கநாதர். பல பட்டடை சொக்கநாதர் தான். சொக்கநாதர் தான் வந்து ஜெயங்கொண்டர் வந்து பரணிக்கோ ஜெயங்கொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பழனிக்கோ ஜெயங்கொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னா சொக்கநாதர் தான். கலிங்கத்து பரணி எழுதியது யார் அப்படின்னா இவர் ஜெயங்கொண்டர். கலிங்கத்து பரணி அதாவது கலிங்க மன்னர் வந்து தோற்று போனதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு பரணி நூல் தான், பரணி இலக்கியம் தான் வந்து கலிங்கத்து பரணின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பரணி இலக்கியங்களே முதன்மையானது இந்த கலிங்கத்து பரணி, சரியா. பரணினாலே என்னது? ஒரு 1000 யானைகளை வெட்டி சாய்த்த ஒரு வீர மன்னர், வீர மன்னரை பற்றி பாடக்கூடிய ஒரு இலக்கியம் தான் வந்து இலக்கிய வகை தான் வந்து பரணி இலக்கியம் சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சரியா. சோ ஓகே, ஜெயங்கொண்டர் என்றவர் யாருன்னா பலபட்டடை சொக்கநாதர், ஞாபகம் வச்சுங்க. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தென்தமிழ் தெய்வரணி. இதுவும் முக்கியமானது. அதாவது ஜெயங்கொண்டரை இப்படி சொல்றவர் யார் அப்படின்னா சொக்கநாதர், அது தெரியும். ஜெயங்கொண்டர் எழுதிய கலிங்கத்து பணியை என்ன சொல்றாரு பாருங்க ஒட்டக்கூத்தரு, என்ன சொல்றாரு பாருங்க ஒட்டக்கூத்தரு. தென்தமிழ் தெய்வ பரணி அப்படிங்கிறாரு. தென்தமிழ் தெய்வ பரணிங்கிறாரு யார்? அப்படி ஒட்டக்கூத்தர். எதை? கலிங்கத்து பரணிய, ரைட்டா. சேரர்கள் வந்து விற்கொடி, சேரர்களோட கொடியை வந்து வில் தானே, சேரர்களோட கொடியை வந்து வில் கொடி தான். ஸோ அது கரெக்ட் தான், நமக்கு அடிச்சிடலாம். தமிழில் தோன்றிய முதல் பரணி இலக்கியம் வந்து வங்கத்து பரணி, தப்பு. கலிங்கத்து பரணி தான் ஆன்சரு. மற்றும் ரெண்டும் கரெக்ட். ரெண்டும் கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 3 தப்பு. ஏன்னா கலிங்கத்து பரணி தமிழ் தோன்றிய முதல் பரணி இலக்கியம், பரணி இலக்கியத்திலே முதன்மையானது கலிங்கத்து பரணின்னு சொன்னேன்ல, அதான் ஆன்சர். இப்ப ரைட். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்கா தான் மொழிபெயர்த்திருப்பார், சரியா. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே அடிச்சிடலாம் டக்கு டக்கு டக்குன்னு, ரைட்டா.
ஒரு நிமிஷம், ஒரு இது விட்டுட்டேன். திருவிக தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது இது 50 ஸ்ட்ரைட்டா போயிட்டேன். ஓகேவா? சென்னைக்கு அருகே உள்ள துல்லம் என்னும் ஊரில் பிறந்தார். பெற்றோர் விருத்தாசலனார் சின்னம்மையார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரிடம் தமிழ் பயின்றார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரிடம் தமிழ் பயின்றவர் யார் அப்படின்னா ஊவேசா. திருவிக அல்ல. சரியா? திருவிக அல்ல. அதனால வந்து இது தப்பு. திருவிக தமிழ் பயின்றது யார்கிட்ட அப்படின்னா கதிரை வேலர். கதிரை வேலர்கிட்ட தான் வந்து திருவிக தமிழ் பயின்றிருப்பார். ஸோ கூற்று 1ம் 2ம் சரி, 3 தப்பு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1 மற்றும் 2 சரி ஸ்டான்ஸ். சரியா? அடுத்தது 50. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். ரைட்டா? ஓகே, இது வரைக்கும் ஒரு 50 பார்த்துருப்போம். இதோட வந்து இயல் 1ல இருந்து இயல் 5 வரைக்கும் முடிஞ்சு. சரியா? அடுத்த வீடியோல இயல் 6ல இருந்து இயல் 9 வரைக்கும் மீதியை நான் முடிச்சிடுறேன். ரைட்டா? ஸோ இன்னும் வீடியோல சந்திப்போம். உங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.